ஈஸ்வரி, சித்ரா 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. "இங்க பாரு, மீனாட்சி இன்னும் 2 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டா. அந்த குழந்தை சேது தான் வச்சிட்ருக்கான். அதனால நாம இப்ப என்ன பண்ணலாம்? நாம போயிட்டு அழகர தூக்கிட்டு வந்துடலாம். அதுதான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. "எதுக்காகம்மா நீ போய் அழகர தூக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்குறாங்க. "ஏய், நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கும்டி. அழகர நம்ம தூக்கிட்டு வந்து 2 நாள் வீட்லயே வச்சுப்போம். அவ வீட்டு வாசல்லயே வந்து நின்னுட்டுருப்பா. என் குழந்தைய குடுங்க, என் குழந்தைய குடுங்கன்னு கேட்பா. ஆனா குழந்தைய குடுக்கக்கூடாது. அவ வீட்டுக்குள்ள வரமாட்டா. அதனால பார்த்துக்கலாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி வராங்க வீட்டுக்கு. எல்லாருமே சேர்ந்து அங்க பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. தமிழ், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து என்னோட குழந்தைய இன்னும் தூக்கிட்டு வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வீட்டுக்கு வந்த உடனே அவங்க தங்கச்சி இருக்காங்க. "வாங்க, வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்ல யாரையுமே காணோம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. ஆமா, அழகர் என்ன பண்றாரு? குடு, குடு. அழகர் என்ன பண்றப்பா? நல்லா இருக்கியா? என்ன தங்கம்? என்ன பண்ற நீ?" அப்படின்னு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க ஏதாவது இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போயிட்டு தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. "இல்ல, இல்ல, எனக்கு வேற ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. ஆ உங்க வீட்ல ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் வேணா போய் கடையில உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வரி. "இங்க பாரு, அவங்க தங்கச்சி வெளிய போயிட்டா. வீட்ல யாருமே இல்ல. நம்ம அழகர தூக்கிட்டு போயிடலாம். புரியுதா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ, சரிம்மா. அழகர நம்ம தூக்கிட்டு போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அழகர தூக்கிட்டு கார்ல போறாங்க. அங்கருந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க. "எங்க குழந்தைய காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐய்யய்யோ! குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. அக்கா கிட்ட என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க தங்கச்சி பயங்கரமா அழறாங்க. "ஏய், எதுக்குடி அழற? என்னடி பிரச்சனை? ஏன்டி அழற?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. "அக்கா, என்ன நடந்தது தெரியுமா? உங்க வீட்ல இருக்காங்கல்ல அந்த ஈஸ்வரி, அவங்க பொண்ணு 2 பேருமே சேர்ந்து இங்க வந்தாங்கக்கா. நான் இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஏதாவது கடையில வாங்கி தரலான்னு போனேன்க்கா. அதுக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு அழகர போயிட்டாங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. "என்னடி சொல்ற? குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "பாத்தியாம்மா? அவங்களுக்கு எவ்ளோ திமிருன்னு பாத்தியா? குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்கள என்ன பண்றது? ஓ! அவங்க குழந்தைய அவங்க கரெக்ட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நாம மட்டும் ஆ நம்ம குழந்தைய அங்க விட்டு வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. "நான் விடமாட்டேம்மா. கண்டிப்பா நான் விடமாட்டேன். வா போலாம்." அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வீட்டு வாசல்ல போறாங்க. வந்தோனே அவங்க அம்மா உள்ள போறாங்க. போயிட்டு, "இங்க பாருங்க, எதுக்காக நீங்க அழகர தூக்கிட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்க பாருங்க, 2 நாள் முடிஞ்சிருச்சு. எங்க குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கணும்." அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மீனாட்சி இன்னும் எங்க கைக்கு வரவே இல்ல. அதுக்குள்ள நீங்க அழகர தூக்கிட்டு வந்திருக்கீங்க." அப்படின்னு கேட்குறாங்க. "நல்லா தான் பேசுறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதோ சேது ஒரு இடத்துக்கு போனா மீட்டிங்கா, அதனால குழந்தைய தூக்கிட்டு வந்து குடுக்க முடியல. அவன் 2 நாள் கழிச்சு கொண்டு வந்து குடுத்துருவான். நீங்க எதுக்காக அழகர வச்சுக்கணும்? நானே வச்சுக்கிறேன்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். மீனாட்சிய குடுக்கல, அழகர தூக்கிட்டு வரீங்க. அப்ப என் பொண்ணு என்ன 2 குழந்தையும் இல்லாம இருக்கணுமா?" அப்படின்னு உங்க அம்மா கேட்குறாங்க. "இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? 2 நாள் தானே. மீனாட்சி வந்தோனே குடுத்து அனுப்பிடுவோம். எங்க அழகர்லாம் எங்களால குடுக்க முடியாது." அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. வெளிய வராங்க. வந்த உடனே நடந்ததெல்லாம் தமிழ்கிட்ட சொல்றாங்க. தமிழுக்கு கோவமா வருது. அவங்களுக்கு எவ்ளோ தைரியம் தான் அழகர தூக்கிட்டு வந்துட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "நான் குழந்தை இல்லாம கண்டிப்பா வீட்டுக்கு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே மலருக்கு ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லு தமிழ், என்ன? இங்க பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க மீனாட்சிய தூக்கிட்டு போயிட்டீங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அத பஞ்சாயத்துலயும் சொல்லல. எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க. சரி, நான் அழகர வீட்டுக்கு தூக்கிட்டு போனா, அழகர வந்து இவங்க ஈஸ்வரி அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே மலர் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "ஏன் அவங்க வந்து தூக்கிட்டு போனாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவங்க வீட்டு குழந்தை அவங்க கிட்ட தான் இருக்குமா, அவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க." அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. "அட கடவுளே! ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "சரி, நான் சேதுகிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. மோகனா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, "நீ எதுக்காக ஈஸ்வரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? குழந்தைய அம்மா கிட்டேருந்து பிரிச்சு வச்சிருக்க. ஆ? என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எப்பவுமே அழகர் நம்ம வீட்ல தானே இருக்கணும். நீங்க எதுக்காக தமிழ்கிட்ட குடுக்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு சொல்றாங்க. "இங்க பாரு, மீனாட்சி குடுக்க முடியல. 2 நாள் லேட் ஆகும். அப்போ குழந்தை அங்க தானே இருக்கணும் அழகரு. நீ எதுக்காக இப்படி பண்ண? அம்மா கிட்டேருந்து எதுக்காக குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க.
இங்கே பாருங்க, அழகர்லாம் நம்ம அங்கே விட வேண்டாம். நம்ம வீட்டு குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கணும். அவகிட்ட எதுக்கு இருக்கணும்? ஏன் 2 நாள் குழந்தை இல்லாமல் இருக்க மாட்டாளா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஈஸ்வரி கத்துறாங்க. மோகனா அப்படியே யோசிக்கிறாங்க, இவ ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு. நடந்த எல்லாத்தையுமே மலர் போயிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சேது அவங்க அப்பா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கோவமாக வருது. எதுக்காக ஈஸ்வரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? குழந்தைய போயிட்டு வாங்கி தூக்கிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் தப்பு தானே. நாம் மீனாட்சி வச்சுருக்கோம், அதனால் அழகரை தமிழ் வச்சுக்கிட்டோம். எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா? இரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஈஸ்வரி. ஏன் ஈஸ்வரி குழந்தைய தூக்கிட்டு வந்த? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? குழந்தைய வந்து அம்மா கிட்டேருந்து பிரிப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம அழகர் அங்கே இருக்கிற நாள் முடிஞ்சிடுச்சு, அதனால் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்ககிட்ட சொன்னம்மா போய் குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு, நீயாவே யோசிச்சு எதுக்காக இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அழகர் நம்ம வீட்டில் இருக்கத்தான் நல்லது, அந்த வீட்டில் ஒரு வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி இருப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இத்தனை நாள் குழந்தை அங்கே தானே இருக்குது, மீனாட்சி அங்கே தானே இருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஒழுங்காக குழந்தைய கொண்டு போய் கொடு அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. மாமா நம்ம குழந்தையெல்லாம் கொடுக்க வேண்டாமாம்மா, 2 நாள் தானே, நீங்கள் மீனாட்சியை கொண்டு வந்து கொடுத்துருங்க. அதெல்லாம் வேண்டாம், குழந்தை நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்னப்பா இது, ஈஸ்வரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்றா, குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறா, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அப்பா நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. மோகனா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன தான் நடக்குது அங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக குழந்தைய வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சேது கேட்குறாரு. நானும் சொல்லிட்டேன்ப்பா, எவ்வளவோ சொல்லிட்டேன் ஈஸ்வரிக்கிட்ட, ஆனால் அவள் பேச்சை கேட்கவே மாட்றா, அழகர் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க மோகனா. இங்கே பாருங்க, எனக்கு என்ன கோவம் வருதுன்னே தெரியல, என்னால் இப்போ அங்கே வர முடியாது, இங்கே எனக்கு மீட்டிங் இருக்குது, அது முடிச்சுட்டு தான் நான் வர முடியும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரிப்பா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு மோகனா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, அவருக்கு ரொம்ப கோவம் வருது, சேதுக்கும் கோவம் வருது நீ பண்ண வேலையால், நீ எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிற, போய் குழந்தைய கொடுத்துட்டு வா போ, எல்லாருக்குமே கோவம் வருது அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. என்னதான் நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னவோ குழந்தை வந்து அவங்களுக்கே சொந்தன்ற மாதிரி, இது இந்த வீட்டோட வாரிசு தானே, இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தாமரை அவங்க அம்மா 2 பேருமே வராங்க. இங்கே பாருங்க, குழந்தையே இங்கே தூக்கிட்டு வந்தது தப்பு தானே சொல்கிறாங்க. இவளுங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது ஈஸ்வரிக்கு. இங்கே தமிழ் உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. குழந்தை கையில் வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, இவெல்லாம் திருந்தவே மாட்டாளா, இவளுக்கெல்லாம் நல்ல புத்தி வரவே வராதா, ஏன்னா இவ்வளோ பாவத்தை பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியலையே எனக்கு அப்படின்னு அப்பத்தாக்கா அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. குழந்தைய அவங்க கொடுத்துட்டா நல்லா இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, அது என்ன வீடு பூந்து வந்து திட்டுத்தனமாக குழந்தைய தூக்கிட்டு போகிறது, இவங்களுக்கு இந்த மாதிரி புத்திலாம் எப்படி தான் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அப்படியே ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. மலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அங்கே பாவம் தமிழ், அழகரும் இல்லாமல் மீனாட்சியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவா, இது பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு போய் விட போகுது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இப்போ வர கோவத்துக்கு அப்படியே நான் போயிட்டு வீட்டுக்கே போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு சேது சொல்கிறாரு. இங்கே பாரு சேது, நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு, மீட்டிங்கை நல்லபடியாக முடி சரியா, நாம் எந்த வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே சரியா. நான் பேசுகிறேன், மறுபடியும் ஒரு வாட்டி பேசி எப்படியாவது குழந்தைய கொடுக்க சொல்கிறேன், நீ அமைதியாக இரு அப்படின்னு.